இன்னைக்கு சார்ட்டிங்னா என்னன்னு சொல்லிட்டு குயிக்கா பார்க்கலாம். ஸோ சார்ட்டிங் அப்படின்னா நமக்கு தேவையான ஆர்டர்ல அசெண்டிங் ஆர் டிசெண்டிங் ஆர்டர்ல நம்மளோட வேல்யூஸை வந்துட்டு சார்ட் பண்ணிக்கிறது. ஸோ இது வந்துட்டு நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணும்போது ஆர் ஃபர்ஸ்ட் ஈவன் ஹெச்ஆர் இருக்கும்போது கூட லைக் எந்தெந்த டேட்ல வந்துட்டு அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு, ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் டேட் வேணும் இல்லைன்னா லாஸ்ட் டேட்ஸ் வேணும், இந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு அசெண்டிங் டு டிசெண்டிங் ஆர்டரா உங்களோட டேட்ஸ் அண்ட் வேல்யூஸ் அப்படி இல்லை அப்படின்னா ஸோ ப்ராடக்ட் இல்லைன்னா கஸ்டமர் நேம் எதை வேணாலும் நீங்க வந்துட்டு அசெண்டிங் டு டிசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணிக்க முடியும். இதான் சிம்பிளா சார்ட்னா என்னன்னு. ஸோ இப்போ இங்க வந்துட்டு நான் ஜஸ்ட் ஒரு கேஜெட்ஸோட ப்ராடக்ட்ஸ் அண்ட் அதோட சேல்ஸ் டீடைல்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு வந்துட்டு எது வந்துட்டு நோ சேல்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ எடிட்டிங்ல போயிட்டு இங்க பாத்தீங்கன்னா சார்ட்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுல நான் அசெண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ இப்போ பாருங்க மானிட்டர், டெஸ்க் சேர், வயர்லெஸ் மவுஸ் எல்லாமே வந்துட்டு 0 சேல்ஸ். இதே மாதிரி எனக்கு வந்துட்டு ஸ்டாக்ஸ்ல வந்துட்டு எது ரொம்ப அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ எடிட்டிங் போயிட்டு சார்ட் போயிட்டு டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்துக்கிறேன். ஸோ ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 70 குவான்டிட்டியில ஸ்டாக் நான் இது பண்ணியிருக்கேன். அதில் 20 வந்துட்டு சேல் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி சார்ட்டிங் பத்தி இன்னும் நீங்க தெரிஞ்சுக்கணும், டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.